மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்த கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். ஜெபத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தேவன் கிருபை கொடுத்தார். என்னால் தெரிந்த அளவு முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, ஜெபத்தை பற்றின பல சந்தேகங்கள் தெளிவாகிவிட்டதாக போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளில் கடைசியாக ஜெபத்தை பற்றின சில கேள்விகளை நானே எழுப்பி அதற்கு தெளிவான பதில் சொல்லி இந்த ஜெபத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறோம். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்யணும்? எப்படி ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது 65 சங்கீதம் 2 வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஜெபித்தால் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். ஆபிரகாம் ஜெபித்த போது தேவன் பதில் கொடுத்தார். மோசே ஜெபித்த போது கேட்டு பதில் கொடுத்தார். தாவீது ஜெபித்த போது கேட்டு பதில் கொடுத்தார். அன்னாள் ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். எலியா ஜெபித்த போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இப்படி வேத புஸ்தகம் முழுவதிலும் தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் அருளி அற்புதம் செய்த சம்பவங்கள் நிறைந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவர். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், என்ன மதம், என்ன மொழி, எதுவாக இருந்தாலும் இயேசுவனிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது நீ என்ன மதம், நீ என்ன மொழி, நீ என்ன இனம், அதில் கேட்க மாட்டார். மாம்சமான யாவரும், நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசுவனிடத்தில் வந்து ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். 66வது சங்கீதம் 18வது வசனத்தில் அங்கே ஒரு தேவ மனிதர் ஒரு அருமையான காரியம் சொல்லுகிறார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், என் ஜெபத்தை கேட்கவும் மாட்டார், பதில் தரவும் மாட்டார் என்று அனுபவத்தோடு எழுதுகிறார். அப்போ தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வேண்டுமானால் அவர் முதலாவது எதை கவனிக்கிறார்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அடுக்குமொழி ஜெபத்தை அல்ல, அழகான வார்த்தைகளை அல்ல, ஜெபம் பண்ணுகிற நம்முடைய இருதயத்தை அவர் கவனிப்பார். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயம் தேவனோடு கூட பொருந்தி சரியாக இருந்தால்தான் ஜெபம் கேட்கப்படும், பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தில் பாவத்தை வைத்து கொண்டு, அக்கிரமத்தை வைத்து கொண்டு, நானும் பக்தியாக ஜெபிக்கிறேன், இயேசு மேலே எனக்கு ரொம்ப பக்தி இருக்குது, அன்பு இருக்குது, ஆண்டவரே இயேசுவை அற்புதம் செய்யணும்னா அவர் பதில் கொடுக்க மாட்டார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் இருதயத்தை பார்க்கிறார்? அந்த இருதயம் பரிசுத்தமாக கரெக்டாக இருந்தாதான் தேவனோடு கூட நம்முடைய இருதயம் ஐக்கியப்பட முடியும். அப்போ தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது தான் அவர் நம்ம கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை உணர முடியும். அவர் பதில் கொடுக்கிறதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவ பிரசன்னத்தை தடைப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், இருதயம் பாவத்தினால் கரைப்படும் போது தேவனுடைய பிரசன்னம் தடைப்படும், தேவனுடைய முகம் மறைக்கப்படும். ஆண்டவரே சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள், உங்களுடைய மீறுதல்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி என் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிற ஒரு காரியம் நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஒரு மனிதன் ஜெபம் பண்ண வரும்போது பாவத்தோடு இருந்து கொண்டு ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், பதில் தர மாட்டார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்று நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். ஏனென்றால் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா?
வேத புஸ்தகத்தில் இயேசு சொல்லுகிறார், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து என்னெல்லாம் இருக்குது பாருங்க. மார்க் 7:21 இயேசு தான் மனுஷனுடைய இருதயத்தை தெளிவாய் காண்பித்தவர். என்ன அந்த மனுஷனுடைய இருதயம் இருக்குது, அது எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பைபிளில் எழுதியிருக்கு. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த இருதயத்தை குறித்து தான் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? இயேசு சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ ஆண்டவர் இயேசுகிட்ட ஒரு மனிதன் ஒரு விண்ணப்பத்தோடு வரும்போது ஆண்டவர் அவனுடைய வெளி பக்தியை பார்ப்பது இல்லை. சிலர் பார்த்தீங்களா, ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுறது என்ன, பக்தியின் அடையாளத்தை தரித்து கொள்வது என்ன, சாஷ்டாங்கமெல்லாம் விழுவாங்க, உருண்டு பிறண்டு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இங்கே அடுத்த ஆளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பான், அடுத்த ஆளை வஞ்சித்து கொண்டிருப்பாங்க, அடுத்தவங்க பொருளை ஏமாற்றி எடுத்து கொண்டிருப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி பேசி கொண்டிருப்பாங்க. உள்ளத்தில் வஞ்சம், உள்ளத்தில் பெருமை, பொறாமை, இச்சைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ பக்தியாய் நாம் கடவுளை தேடினாலும் ஆண்டவர் இந்த வெளி பக்தியை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல. உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் கேட்டு பதில் தரணுமானா இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். என் இருதயத்தில் இவ்வளோ பாவம் இருக்குது, பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், கோபம், வைராக்கியெல்லாம் இருக்குது. இதை எப்படி மாற்றுறது, இதை எப்படி கிளீன் பண்ணுறது தெரியலையே. வேதத்தில் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். வேதத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவருடைய ரத்தம் எங்கே கிடைக்கும்? அந்த ரத்தம் இப்போ எங்கேயும் கிடைக்காது. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அது வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள ரத்தம். அதை விசுவாசித்து எனக்காக என் பாவத்தை போக்க சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார்னு விசுவாசித்து, இயேசுவே உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் என்னை கழுவும், என் இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும், என் இருதயத்துக்குள்ள பாவம்லாம் இருக்குது, என்னை மன்னித்து உன் இருதயத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டாலே அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து விடும். கண்களால் அதை பார்க்க முடியாது, ஆனால் இருதயத்தில் உணர முடியும். அது எப்போ நடக்கும்? ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி பாவரிக்கை ஜெபம் செய்யும் போது, அப்போ உண்மையாக நான் பாவம் செய்துட்டேன், என் இருதயம் கரைப்பட்டிருக்கு, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு, ஆண்டவரே என்னை மன்னிக்கணும், நீ மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரிடத்தில் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுத்துட்டா நம்முடைய இருதயத்தோட ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். உள்ளத்தில் தெரியும் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி, பாவமன்னிப்பின் மகிழ்ச்சி, அந்த பாவ கரைகள் நீங்கி ஒரு சுத்த இருதயத்தை நம்மால் உணர முடியும். அப்போது நீங்கள் இயேசுவே என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவர் உடனே ஜெபத்திற்கு பதில் தருவார். அப்போ முதலாவது நீங்கள் எப்போ ஜெபிக்க முழங்கால் படியிட்டாலும் உடைய இருதயம் தேவனோடு பொருந்தி இருக்குதா, சுத்த இருதயமாக இருக்குதா நீ பார்க்கணும். நம்ம மனிதர்கள், நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்பப்போ இந்த சூழ்நிலைகள், கோபம், எரிச்சல், இச்சைகள் பாவத்தை கொண்டு உள்ளத்தை கரைப்படுத்தி விடும். அதனால தான் அனுதினமும் வேதம் வாசித்து நம்மை செபிக்கும் போது ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுக்கணும். நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், அதனால் நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன், என்ற பாவமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் பாடுள்ள மனிதன், பலவீனமுள்ள மனிதன். சூழ்நிலைகள் சில பாவத்தை கொண்டு விடுகிறது. பாவ பலவீனம் நம்மை தாக்கி சில தவறுகளை செய்ய வைத்து விடுகிறது. திடீர்னு கோவப்பட்டுறோம், திடீர்னு எரிச்சல் பட்டுறோம், தப்புன்னு தெரியல, ஐயோ தப்புன்ட்டோமே. அப்போ ஆண்டோடைய சமத்தில் போகும்போது, ஆண்டவரே நான் இந்த தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால் கழிவுறீங்கன்னு முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து
ஜெபித்த பிறகு நம்ம மற்ற காரியத்துக்கு ஜெபிக்க ஆரம்பித்தால் உடனே தெய்வ பிரசன்னத்தை உணர முடியும். அவரோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபத்தில் நாம் பேச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். புரிந்து கொண்டீங்களா? அப்போ ஜெபத்தை பற்றி என் ஜெபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் வேத வசனம். ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிச்சுட்டு என்னன்னா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க. நான் ஜெபிக்கும் போது இதெல்லாம் கவனிப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி. சரியா? இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது, பாவம் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, எனக்குள்ள கோபம், எரிச்சல், பகைகள், சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்றைக்கி யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டவரே அவங்களை குறித்த கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன், அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வசனத்தின் மூலமாய், ஆவியானவர் மூலமாய். அதனால நான் தைரியமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக. இப்பொழுது நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜெபத்தை நீர் கவனமாய் கேட்கிறீர், என் ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். நான் அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த பொல்லாத வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியாக நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலையில் உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். படிப்பில் வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய இரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளித்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதமும் அற்புதங்களும் என் வீட்டில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.